நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க கிணத்துக்கடவுல இருந்து ஆதிவர் மக்களை கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம வருமத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இருதயம் இருதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு வர்ம புள்ளி. அதை தூண்டி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும். எந்த ஒரு ரத்த அடைப்பு இருந்தாலும் அது ரிலீஃப் ஆயிரும். அதுவாக கொழுப்பு, அதாவது கொழுப்பு அடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹார்ட்ல கொழுப்பு ரத்தக்கட்டு அடைச்சிருச்சு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வராது. ஹார்ட்ல என்ன பேர் வச்சு என்ன வியாதியான புதுசா கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த வர்ம பாயிண்ட் போடுறதுனால அருமையா அந்த ஹார்ட் ஆகப்பட்டது இயங்குறக்க ஆரம்பிக்கும். இன்னும் ரிப்ரெஸ் ஆகும். நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாம் ரிப்ரெஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு இந்த ஹார்ட் புத்துரு, அதாவது பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் எப்படி இருக்கும் அந்த ஷேப்ல வரும். அதனுடைய வர்ம புள்ளியை இயக்குவதால் இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த வர்ம புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால், அதாவது நான் இந்த வீடியோல காட்டுற பாருங்க, நம்மளுடைய கால் முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த வர்ம புள்ளி நான் வச்சு காமிச்சிருக்கிற பாருங்க. அந்த புள்ளி இருக்கிற இடத்துல நல்லா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கையை இந்த காலை நம்ம பிடிக்கிறோம். காலை பிடிச்சு இந்த கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா, நான் அந்த வர்ம பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த காமிச்ச இடத்துல ரெண்டு கையில சேர்த்து பிடிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கட்டவரலால லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணா மாத்திரைக்கு மீறினால் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் வர்மத்துல சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க சும்மா நம்ம தடவரும் பார்த்தீங்களா, அந்த தடவரதுல கொஞ்சம் அழுத்தி தடவும் பார்த்தீங்களா, அந்த அந்த வெயிட் கொடுத்து நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கனாலே அந்த ஹார்ட் ஆகப்பட்டது அருமையா வேலை பார்க்குங்க. ஹார்ட் மேல இருக்கு. இவர் சொல்ற பாயிண்ட் என்னடா காலில் வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒன்னோட ஒண்ணு தொடர்பு. சரிங்களா? அப்ப தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம காலில் சரி பண்ணா தலையில இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஏன்னா நரம்புகள் எல்லாமே அந்த சர்க்கிள்ல போயிட்டு வந்துருக்கு. ஒரு இடத்துல பாதிப்பாயிருச்சு அப்படின்னா அந்த பாதிப்பான இடத்துல நம்ம சரி பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த பாதிப்பாயிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு மாற்று இந்த இங்க ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்லயே வரேன். இந்த ஹார்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ஹார்ட் பம்பிங் எல்லாம் கம்மியாயிருச்சு, ரத்தம் ஓட்டம் சரியா ஓடல, ஒரு சோர்வு வருது, ஒரு மயக்க நிலை கொண்டு வருது, சரியான லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, இந்த ஹார்ட் துடிக்கிறத வச்சுதான் நம்ம லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்ப அந்த இது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னா இங்கேயே நம்ம கை வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கீழே விழுந்து வந்திருப்பாங்க, பைக்ல போவாங்க, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க, மேல இருந்து கீழே விழுவாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில மேல இருந்து கீழே விழுகிறதுனால இந்த இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கு ஹார்ட் கிட்ட. இந்த வர்ம புள்ளி நம்ம தூண்டுறதுன்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இதே கீழே விழுந்ததுனால இந்த இடத்துல கையே வைக்க முடியாது. சரிங்களா? இங்க டேமேஜ் ஆகுது. இதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த சொல்லி இருக்கிறேன் இந்த வர்ம புள்ளியில நீங்க ஹார்ட் சம்பந்தப்பட்டது மனசில் நினைச்சிட்டு அந்த அந்த பாயிண்ட்டை சிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா அருமையா வேலை பார்க்குங்க. இங்க இருக்கிற ப்ராப்ளம் பூராமே சால்வ் ஆகும். இது நீங்க செஞ்சு பாருங்க. இது 2 நாள் 3 நாள்லயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இது பொய் சொல்றாங்களே இல்லை, இது நம்மளுடைய பாரம்பரிய சித்தர்களுடைய கலை. இது அழிஞ்சு போகக்கூடாது, ஹார்ட் நல்லா வேலை செய்யணும், அதுக்காக நம்ம இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்க கம்பல்சரி நீங்க செஞ்சு பாருங்க. அது போக ஹார்ட், இந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாமே நம்ம சாதுவா படுக்க வச்சு இந்த மண்ணை அடங்கல் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மண்ணை அடங்கல்ல லைட்டா சிமுலேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஆனது, அட்டாக்னா என்ன, சடனா அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாம டக்குன்னு நிக்கிறது, அதுதான் அட்டாக். இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்டது, இது பிளட் பம்பிங் ஆகாம இருக்கிறது பூராமே அட்டாக். எல்லாமே என்ன பேர் வேணா நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனா ஹார்ட் நின்றுச்சுன்னாலும் நீங்க இந்த வர்மத்தை பயன்படுத்தலாம். ஹார்ட் அட்டாக், நெஞ்சு பிடிச்சி படுத்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, இதுக்கு எல்லாமே இங்க நீங்க இந்த பாயிண்ட் அமுத்துறதுனால கீழே இருந்து அந்த ஆற்றல் மேல அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூராமே சரி பண்ணி கொடுப்போம். நீங்க ஹார்ட் அட்டாக் நாங்க நிறைய இப்போ மருத்துவ சம்பந்தமா நாங்க நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய நாங்க ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்க வர பேஷண்ட்களுக்கெல்லாம் போட்டோம். அவங்க வர்றவங்க எல்லாமே சரியா நல்லா இருக்கு, பரவாயில்ல, மருந்து இல்லாம ஒரு பெரிய ஒரு இதெல்லாமே நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது இதெல்லாம் தெரியாமே இருந்துட்டே இருந்ததுன்னா
இந்த கலைகள் அழிஞ்சு போயிடும். எந்த இடத்துல எந்த அமுத்துறதுன்னே தெரியாது. மொத்தத்துல போட்டு அங்க பிரதர்சனம் பண்ண மாதிரி உருண்டு எழுந்திரிச்சு தான் வரணும். அப்போ எல்லா பாயிண்ட்ஸும் அங்க பிரதர்சனம் பண்ணாலே உடம்புல எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும், நோயே வராது. அதனாலதான் வந்து அந்த காலத்துல ஜோதிடத்துல அங்க பிரதர்சனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு இது சம்பந்தப்பட்டதை நான் அடுத்தது சொல்றேன். இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது நீங்க அந்த மண்ணை இடங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மண்ணை இடங்கள்ல சிமுலேட் பண்ணி லைட்டா 2 கையில பிடிச்சிக்கங்க, லைட்டா ப்ரெஸ் பண்ணி வலது பக்கம் ஒரு 3 சுத்து, இடது பக்கம் ஒரு 3 சுத்து, இடது பக்கம் ஒரு 3 சுத்து, வலது பக்கம் ஒரு 3 சுத்து. இந்த ரேஞ்சில் வந்து நம்ம சுத்தி லைட்டா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பிடிச்சாலே அந்த ஆற்றல் கீழே இருந்து மேலே போறது நல்லாவே உணர முடியும். இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். சரிங்களா? பார்த்து பயன்படுத்துங்க. உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.